குட் மார்னிங் டு ஆல். ஓகே, நம்ம இன்னைக்கு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்டு பற்றி பார்க்கலாம். ரெசிமோஸ் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டன்ட், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட், இப்படி 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. தேர்ட் ஒன் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். மெயின் ஆக்சிஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ், படாங்கல், இதெல்லாமே ஃப்ளாஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஃப்ளாட்டண்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஃப்ளாட்டனாக இருக்கும். சில கேசஸில் கான்கேவ் ஷேப்லேயோ இல்லை கான்வெக்ஸ் ஷேப்லேயோ அதர்ஸ் குளோபோ ஷேப்லேயோ அப்பேர் ஆகக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்டு டைப் ஆஃப் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். நம்ம ட்ரைடாக்ஸ்னு ஒரு பிளான்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாத்தா தலைவெட்டி பூ, கிணத்து பூண்டு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அந்த தாத்தா தலைவெட்டி பூவில் இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ், தாத்தா தலைவெட்டி தலை அப்படின்னாவே ஹெட் இல்லையா. ஓகே, அதில் இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் கூட இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். அந்த தாத்தா தலைவெட்டி பூவை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஹெட் ஆர் கேபிட்டலும் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ்ன்றது மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்டு டைப் ஆஃப் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் வர ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் டைப்பாக இருக்கும். ஓகே, இதோடைய இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் மேபி டிட்டர்மினேட்டாக இருக்கலாம் ஆர்எஸ் இன்டிட்டர்மினேட்டாக இருக்கலாம். உனக்கு ஒரு கொஸ்டின் வரும், ரெசிமோஸ் அப்படின்னாவே இன்டிட்டர்மினேட் மேனர் ஆஃப் மெயின் ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னு தானே படித்தோம். ரெசிமில் ஒரு டைப் தானே மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்னும், ஆனால் ஏன் இதில் வந்து டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டவுட் வரலாம். ரெசிம்ன்றது அதில் மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட், ஷார்ட் அண்ட் ஃப்ளாட்டன் 3 டைப்பில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, இந்த ஹெட் ஆர் கேபிட்டலாக வரும்போது மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்டில் வரும். ஓகே, இங்கே கான்கேவ், கான்வெக்ஸ் ஆர் குளோபோ ஷேப்பில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய டிப்பு வந்து கான்கேவ், கான்வெக்ஸ் ஆர் குளோபோ ஷேப்பில் அப்பியர் ஆகும். ஓகே, இதில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் ஹெட் ஆர் கேபிட்டலமாக இருக்கும். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் மேபி இன்டிட்டர்மினேட் மேனரில் இருக்கலாம் ஆர்எஸ் டிட்டர்மினேட் மேனரில் இருக்கலாம். நம்ம மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட் பார்க்கும்போது சிம்பிள் ரெசிம் வந்து பெடிஸ்லேட் இருக்கும், சிம்பிள் ஸ்பைக்கில் வந்து செசாயில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது பெடிஸ்லேட்னா ஸ்டாக், ப்ராமினன்ட் ஸ்டாக் இருக்கிறது பெடிஸ்லேட்டாக ஃப்ளாஸாக இருக்கும். ஸ்டாக் ஆப்சண்ட்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குன்னா அது செசாயிலாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்மாலர் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அது பெடிஸ்லேட்லையும் சேர்க்க முடியாது, செசாயிலையும் சேர்க்க முடியாது இல்லையா. ஓகே, அதனால் அது சப்செசாயில் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஹெட் ஆர் கேபிட்டல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் மேபி அதோட இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் டிட்டர்மினேட்டாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் இன்டிட்டர்மினேட்டாக இருக்கலாம். ஓகே, இங்கே இருக்கிற குரூப் ஆஃப் ஃப்ளாஸ், ஏன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னாவே குரூப் ஆஃப் ஃப்ளாஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஓகே, அந்த குரூப் ஆஃப் ஃப்ளாஸ் மேபி செசைல் ஃப்ளாஸாக இருக்கலாம் இல்லைனா சப்செசைல் ஃப்ளாஸாக இருக்கலாம். இங்கே ஃப்ளார் அரைஸ் ஆகிற இடம் தான் ரிசப்டக்கல். ஓகே, ஃப்ளாஸ், ரிசப்டக்கல், தலாமஸ், டோரஸ் எல்லாமே ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நமக்கு ஃப்ளாஸ் அரைஸ் ஆகுதோ அதுதான் ரிசப்டக்கல். இந்த பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் த ஃப்ளாஸ் ஆர் டெர்ம்ட் அஸ் ரிசப்டக்கல் ஆர்எல்ஸ் தலாமஸ். தலம் அப்படின்னாவே இடம் இல்லையா. ஃப்ளார் அரைஸ் ஆகிற இடத்த தலாமஸ் அப்படி சொல்லுவாங்க ஆர்எல்ஸ் ரிசப்டக்கல் ஆர் டோரஸ். இப்படி 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து ஃப்ளாஸ் அரைஸ் ஆகிற இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் சப்ஸ்டண்டடாக இருக்கிறது தான் இன்ஃப்ளாரசன்ஸ். சப்ஸ்டண்டடாக இருக்குது அப்படின்னாவே பிராக்டுக்கும் அந்த தலாமஸ்க்கும் இடையில நமக்கு ஃப்ளாஸ் அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். தலாமஸ்லேருந்து தான் ஃப்ளாஸ் அரைஸ் ஆகும், ஆனால் பிராக்டுக்கும் அந்த பிளேஸ்க்கும் இடையில இருக்கிற ஆக்சிலேருந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னாவே அங்கே பிராக்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த வேர்ல்ட் ஆஃப் பிராக்டை இன்வலுக்கர் நம்ம இன்வலுக்கர் படிக்கும்போதே சன்ஃப்ளவர் தான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க இல்லையா. சன்ஃப்ளவரில் இருக்கிற அந்த கப் லைக் ஸ்ட்ரக்சர், கேலிக்ஸை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கிற கப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இன்வலுக்கர் சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே, அப்போ இன்வலுக்கரில் சப்ஸ்டண்டடாக இருக்கிறது தான் ஃப்ளாஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு ரிசப்டக்கல்லேருந்து ஃப்ளாஸ் அரைஸ் ஆகும். இந்த ஃப்ளாஸ் மேபி செசால் ஃப்ளாஸாக இருக்கலாம் ஆர்எஸ் சப்செசால் ஃப்ளாஸாக இருக்கலாம். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் மேபி டிட்டர்மினேட்டாக இருக்கலாம் ஆர்எஸ் இன்டிட்டர்மினேட்டாக இருக்கலாம். இதுக்கான இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் ஹெட் ஆர் கேபிட்டுலம் இப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது ஆஸ்டேசி. நம்ம சன்ஃப்ளவர் ட்ரைடாக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதெல்லாமே ஆஸ்டேசி மெம்பர்ஸ் தான். ஓகே, ஆஸ்டேசியோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா, அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மால்வேசி ஐபிஸ்கஸ் அப்படின்னா அதில் மியூசிலேஜ் இருக்கும் இல்லையா, மியூசிலேஜ் இருக்கும், எப்பிகாலிக்ஸ் இருக்கும். ஓகே, அதுபோல் இங்கே ஆஸ்டேசி அப்படின்னா அதோடைய இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ஹெட் ஆர் கேபிட்டலும் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். ஓகே, சில கேசஸில் சில டைப் ஆஃப் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ரூபியேசி மெம்பர்ஸ்லேயும் மைமோசேசி மெம்பர்ஸ்லேயும் கூட இருக்கும். ரூபியேசி அப்படின்னா இட்லி பூலாம் இருக்குல்ல, அது வந்து ரூபியேசி மெம்பராக இருக்கும். மைமோசேசி டச் மீ நாட் பிளான்ட், தொட்டாச்சிரங்கி இருக்குல்ல, அது வந்து மைமோசேசி. நான் உனக்கு வந்து ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலை, அந்த ஃபேமிலிக்கான எக்ஸாம்பிள் சொன்னேன். ரூபியேசி அண்ட் மைமோசேசி எப்படி ஆஸ்டேஸில் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கோ அதே போல் ரூபியேசிலையும் மைமோசேசி மெம்பர்ஸ்லேயும் கூட ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். மைமோசா பிடிக்காது, டச் மீ நாட் பிளான்ட்டில் இருக்கிறது ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். இதில் டோரஸ் நான் உனக்கு இங்கே சொன்னேன் இல்லையா, தலாமஸ்க்கு வந்து ரிசப்டக்கல் டோரஸ் இப்படி ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் இருக்குன்னு. இந்த டோரஸில் என்ன மாதிரியான ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு தலாமஸ் ஆர் டோரஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாரட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஃப்ளாரை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ், இன்னொன்று ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். ஹோமோ ஹெட்டிரோ அப்படின்னாவே ஹோமோனா சேம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், உனக்கு தெரியும் இல்லையா. எதை பேஸ் பண்ணி சேம், எதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த டோரஸில் 2 டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். என்னென்ன ஃப்ளாரட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிபுலர் ஆர் டிஸ்க் ஃப்ளாரட்ஸ், இன்னொன்று லிகுலேட் ஆர் ரே ஃப்ளாரட்ஸ். ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் என்றது ஆஸ்டேசியோடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஆஸ்டேசியில் மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக ரூபியேசி அண்ட் மைமோசேசி இதில் கூட நமக்கு ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். இதில் டோரஸ் அதாவது ஃப்ளார்ஸ் அரைஸ் ஆகிற இடம் தான் டோரஸாக இருக்கும். டோரஸ் ஆர் தலாமஸ் ஆர் ரிசப்டக்கல் எத்தனை மாதிரியான ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அதை பேஸ் பண்ணி இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸை ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ், ஹெட்டிரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாரட்ஸ்னு வரும்போது 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிபுலர் ஆர் டிஸ்க் ஃப்ளாரட்ஸ், இன்னொன்று ரே ஆர் லிகுலேட் ஃப்ளாரட்ஸ். இந்த டிபுலர் ஃப்ளாரட்ஸ், ரே ஃப்ளாரட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இதில் சன்ஃப்ளவர் பாருங்கள், சன்ஃப்ளவரோடைய செக்ஷனல் வியூ உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபெரிஃபரியில் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் இன்வலுக்கர், கேலிக்ஸ் மாதிரி அப்பியர் ஆகிறது இன்வலுக்கராக இருக்கும். சென்டரில் ஸ்மால் ஃப்ளாரட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ஆர் டியூபுலர், டியூப் மாதிரி இருக்கிறது டியூபுலர் ஃப்ளாரட்ஸ். ஃபெரிஃபரியில் லார்ஜ் சைஸில் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது ரே ஃப்ளாரட்ஸ். ஓகே, நமக்கு டோரஸில் டிஸ்க் ஆர் டிபுலர் ஃப்ளாரட்ஸ், சென்டரில் இருக்கிற டிஸ்க் ஆர் டிபுலர் ஃப்ளாரட்ஸும், ஃபெரிஃபரியில் ரே ஆர் லிகுலேட் அப்படின்னாவே நாக்கு மாதிரி இருக்கிறது தான் லிகுலாக இருக்கும். லிகுலேட் ஆர் ரே ஃப்ளாரட்ஸில் கூட 2 மாதிரியான ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ஒரு டோரஸில் ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் இருக்கா, இல்லை 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் இருக்கா, அதை பேஸ் பண்ணி இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸை ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் இப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது ஹோமோ அப்படின்னாவே சிமிலர் ஆர் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் தான் ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸில் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் வரும்போது இட் மே பி டிஸ்க் ஃப்ளாரட்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ரே ஃப்ளாரட்ஸாக இருக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் இட் மே பி டிபுலர் ஃப்ளாரட்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் லிகுலேட் ஃப்ளாரட்ஸாக இருக்கலாம். இந்த ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு உனக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெர்னோனியா, இன்னொன்று லானியா. வெர்னோனியா ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஃப்ளாரட்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இதில் என்ன மாதிரியான ஃப்ளாரட்ஸ் இருக்கும், டிஸ்க் இருக்குமா இல்லை டிபுலார் இருக்குமா அப்படின்னா, டிபுலார் ஃப்ளாரட்ஸு டிஸ்க் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வெர்னோனியாவாக இருக்கும். ரே ஃப்ளாரட்ஸ் ஆர் லிகுலேட் ஃப்ளாரட்ஸை மட்டும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லானியா. எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிறது வந்து லானியா பிளான்ட். இதில் இருக்கிற ஃப்ளாரட் டைப் வந்து லிகுலேட் ஆர் ரே ஃப்ளாரட்ஸ் டைப்பாக இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கிறது வெர்னோனியா பிளான்ட். ப்ளூ கலர் ஃப்ளார்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது, ப்ளூ கலர் ஃப்ளார் கிடையாது, ப்ளூ கலர் இன்ஃப்ளாரசன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது வெர்னோனியா பிளான்ட். இதில் இருக்கிற ஃப்ளாரட்ஸ் எல்லாமே டிஸ்க் ஃப்ளாரட்ஸாக இருக்கும், ஆர் எல்ஸ் டிபுலர் ஃப்ளாரட்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது எய்தர் டிஸ்க் டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் ஆர்
லிகுலேட் டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். ஹோமோகேமஸ் அப்படின்னாவே சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பெர்னோனியாவில் இருக்கிறது டிஸ்க் ஃப்ளாரட்ஸ், லானியாவில் இருக்கிறது ரே ஃப்ளாரட்ஸாக இருக்கும். ஹோமோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரன்ஸ் தான் என்னன்னு கிளியரா? செகண்ட் ஒன் ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் போத் ரே ஃப்ளாரட்ஸ் as well as டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ரெண்டுத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஹெட்டிரோகேமஸ். ஹெட்ரோகேமஸ் அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ். ஹீலியாந்தஸ் உனக்கு நல்லா தெரியும், சன்ஃப்ளவர். ட்ரைடாக்ஸ் வந்து எஸ் தாத்தா தலை வெட்டி பூ அப்படி சொன்னோம் இல்லையா? எஸ் நமக்கு இந்த ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸில் ரெண்டு மாதிரியான ஃப்ளாரட்ஸ் இருக்கும் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது சென்ட்ரலில் எது இருக்கும், ஃபெரிஃபரியில் எது இருக்கும் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? எஸ் இந்த டிஸ்க்கு ஃப்ளாரட்ஸ் ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸில் டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கும். ரே ஃப்ளாரட்ஸ் வந்து ஃபெரிஃபரியில் இருக்கும், ஃபெரிஃபரி ஆர் மார்ஜினில் இருக்கும். எஸ் டிஸ்க் ஃப்ளாரட்ஸோடைய அதர் டேர்ம் டிபுலர் ஃப்ளாரட்ஸ், ரே ஃப்ளாரட்ஸோடைய அதர் டேர்ம் வந்து லிகுலேட் ஃப்ளாரட்ஸாக இருக்கும். Disc florets are tubular florets which are located towards the center, at the center. Okay, சென்டரில் இருக்கிறது டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ஆர் டிபுலர் ஃப்ளாரட்ஸ் ஆகும். மார்ஜின்ஸில் ஃபெரிஃபரியில் இருக்கிறது ரே ஃப்ளாரட்ஸ் ஆர் லிகுலேட். சென்டரில் இருக்கிறது டிஸ்க் ஆர் டிபுலர், ஃபெரிஃபரியில் மார்ஜின்ஸில் இருக்கிறது ரே ஆர் லிகுலேட்டாக இருக்கும். சென்டரில் இருக்கிற டிபுலர் ஃப்ளாரட்ஸ் வந்து பைசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஃபெரிஃபரியில் இருக்கிற லிகுலேட் ஃப்ளார் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். பைசெக்சுவல் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். யூனிசெக்சுவல் வரும்போது அதில் மேல் செக்ஸ் ஆகன் இருக்குமா, ஃபீமேல் செக்ஸ் ஆகன் இருக்குமா அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? எஸ் இங்கே நமக்கு ஃபெரிஃபரியில் இருக்கிற லிகுலேட் ஆர் ரே ஃப்ளாரட்ஸ் வந்து பிஸ்டிலேட் ஃப்ளார்ஸாக இருக்கும். எஸ் பிஸ்டிலேட், எயிட் அப்படின்னாவே ப்ரெசன்ஸை இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா? பிஸ்டிலேட் அப்படின்னா பிஸ்டலில் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும், தட் இஸ் ஃபீமேல் ஃப்ளார்ஸாக இருக்கும். சென்ட்ரலில் இருக்கிற டிபுலர் ஃப்ளார் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஃபெரிஃபரியில் மார்ஜின்ஸில் இருக்கிற லிகுலேட் ஃப்ளார் யூனிசெக்சுவல் ஃப்ளார், பிஸ்டிலேட் ஃப்ளார் ஆர் ஃபீமேல் ஃப்ளார்ஸாக இருக்கும். அண்ட் சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ரேடியல் சிமெட்ரியில் இருக்கும், ரெகுலர் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஃபெரிஃபரியில் இருக்கிறது பைலேட்ரல் சிமெட்ரி மேனரில் இருக்கும், இர்ரெகுலர் ஃப்ளார்ஸாக இருக்கும். எஸ் ஹீலியாந்தஸ்ன்றது சன்ஃப்ளவர், ட்ரைடாக்ஸ்ன்றது எஸ் கிணத்து பூண்டு தாத்தா தலைவட்டி பூ சொல்லுவாங்க. ஸோ இதில் உனக்கு நல்லா கிளியராக தெரியும் பாரு. சென்ட்ரலில் இருக்கிறது எல்லாமே டிஸ்க் ஃப்ளாரட்ஸ், ஃபெரிஃபரியில் இருக்கிறது எல்லாமே ரே ஃப்ளாரட்ஸ். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் ரெகுலர் மேனரில் இருக்கும், ரேடியல் சிமெட்ரியில் இருக்கும். ரே ஃப்ளாரட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும், பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். டிஸ்க் வந்து பைசெக்சுவல் ஃப்ளார், மேல் செக்ஸ் ஆகன் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆகன் ரெண்டுமே இருக்கும். ரே ஃப்ளாரட்ஸில் வந்து பிஸ்டில் மட்டும் இருக்கும், பிஸ்டிலேட் ஆர் ஃபீமேல் ஃப்ளார்ஸாக இருக்கும். எஸ் ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் அண்ட் ட்ரைடாக்ஸ் ரெண்டுமே. எஸ் நம்ம இப்போது ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டன், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன் மூணுமே படிச்சிட்டோம் இல்லையா? எஸ் ரெசிம் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இன்டிடெர்மினேட் மானரில் இருக்கும். அதில் ஃப்ளார் வந்து அக்ரோபீட்டல் சக்சஷன், அதாவது பாட்டமில் வந்து ஓல்டு ஃப்ளாரும் டிப்பில் வந்து யங் ஃப்ளார்ஸும் இருக்கும். அக்ரோபீட்டல் சக்சஷனில் ஆர்டரில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் ஃபெரிஃபரியில் இருக்கிற ஃப்ளார் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், சென்டரில் இருக்கிற ஃப்ளார்ஸ் வந்து லேட்டர் ஆன் ஓப்பன் ஆகும். சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஃப்ளார் ஓப்பனிங் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் ரெசிம். ஓகே, ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? பற்றி ஓவராலாக ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, நமக்கு இன்டிடெர்மினேட் மெயின் ஆக்சிஸில் அக்ரோபீட்டல் சக்சஷனில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது. சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகும், தட் மீன்ஸ் சிம்பிள் ரெசிம். ஃபஸ்ட்டு பிக்சர் ஏ. செகண்ட் பாருங்கள், சேம் அக்ரோபீட்டல் ஆர்டரில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது, ஆனால் பெடிசல் மட்டும் ஆப்சண்ட்டாக இருக்குது இல்லையா? அதுதான் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். கொடுத்த எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ரெசிம் ஸ்க்ரோட்டல் ஏரியா, ரெட்யூசா அண்ட் மஸ்டர் ரெண்டுமே சிம்பிள் ரெசிம்க்கு எக்ஸாம்பிள் இல்லையா? சிம்பிள் ரெசிம் மாதிரி செசைல் ஃப்ளாரஸ் அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சக்கீராந்தஸ் ஆஸ்பெரா. இந்த ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸு பிரான்ச்சாக இருக்குது, ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் பிரான்ச்சு மானரில் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்பைக்லெட் ஒரு காம்பவுண்ட் ஸ்பைக்காக இருக்கும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வீட் அண்ட் பேடி பார்த்தோம் இல்லையா? வீட் அண்ட் பேடியில் பிராக்ட் அண்ட் பிராக்டியூல் வெல் டெவலப்டாக இருக்கும், லெமான் பேலியாவாக டெவலப்டாக இருக்கும். டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக லாடிகல்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்பைக்லெட்க்கு எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட்.
ஸ்பைக் இன்ஃபரன்ஸ் பெண்டுலஸாக இருக்குது அப்படின்னா அதுதான் கேட்கின் இல்லையா. அக்காலிஃபா இஸ்பீடா அஸ்லெஸ் ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா அது ரெண்டும் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸ்பாடிக்ஸில் இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது தான் நார்மலாக இருக்குது. ஆனால் ஈல பாருங்கள் இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து சுவலனாக ஃப்ளஷியாக இருக்கு இல்லையா. ஓகே, இதுதான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃபரசன்ஸ். நமக்கு கேட்கின்ல வரும்போது யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஃப்ளாஸ். ஆனால் நமக்கு ஸ்பாடிக்ஸ் வரும்போது யூனிசெக்சுவல் ஃப்ளாஸ் தான் இருக்கும். பாட்டமில் பைசெக்சுவல் ஃப்ளாரும் டுவர்ஸ் அபேக்ஸ் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளாஸும் சாரி ஸ்பாடிக்ஸ் இன்ஃபரசன்ஸ் வரும்போது யூனிசெக்சுவல் ஃப்ளாஸாக இருக்கும். பாட்டமில் வந்து ஃபீமேல் ஃப்ளாஸ் இருக்கும். டுவர்ஸ் அபேக்ஸ் வந்து மேல் ஃப்ளாஸ் அரேஞ்சாக இருக்கும். இதுதான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃபரசன்ஸ். அமாஃபஃபாலஸ் அண்ட் கொலகேஷியா இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. எஃப்ல இருக்கிற டயக்ராம் நமக்கு சிம்பிள் ரெசுமே பிரான்ச்சு மேனரில் இருக்கு இல்லையா. ஏல இருக்கிற மாதிரி தான் எஃப்ல இருக்குது. ஆனால் ஏல வந்து அன்பிரான்ச்சாக இருக்குது இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ். எஃப்ல வந்து இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் பிரான்ச்சாக இருக்கு இல்லையா. இந்த பிரான்ச்சு ரெசிம் ஆஃப் ரெசிம் ஆர் பானிக்கல் ஆர் காம்பவுண்ட் ரெசிம் இப்படி நிறைய டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபரா இண்டிகா மேங்கோ ஆஸ் வெல் அஸ் நீம் இந்த ரெசிம் ஆஃப் ரெசிம்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஜியில் இருக்கிற பிக்சர் நம்ம இந்த சிம்பிள் ரெசிம்லேருந்து பானிக்கல் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட் டைப்பாக இருக்கும். ஓகே, ஜி அண்ட் ஹெச் வரும்போது மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கும். இதில் பாருங்கள் ஜி அண்ட் ஹெச்சில் இருக்கிறதும் மோராலெஸ் சேம் லெவலில் இருக்குது. ஐ அண்ட் ஜேல இருக்கிறதும் மோராலெஸ் சேம் லெவலில் இருக்கு இல்லையா. இதில் நமக்கு ஜியில் சேம் லெவலில் இருக்குது, ஹெச்லேயும் மோராலெஸ் சேம் லெவலில் இருக்குது. நம்ம பார்க்கும்போது கான்வெக்ஸ் ஷேப்லேயோ இல்லைன்னா ஃப்ளாட் ஷேப்லேயோ அப்பியர் ஆகும்னு பார்த்தோமா. ஓகே, இதில் ஐ அண்ட் ஜேல கூட இதில் எல்லாமே ஒரே லெவலில் தானே இருக்குது அப்படின்னுன்றது காமன் பாயிண்ட். அதாவது நமக்கு மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்டில் இருக்கக்கூடிய காரியம் ஆஸ் வெல் அஸ் அம்பல் ரெண்டு இதுலையுமே எல்லாமே சேம் லெவலில் அப்பியர் ஆகும். ஆனால் நீங்கள் காரியம் பார்க்கும்போது காரியம் அண்ட் அம்பலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியமில் டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் பெடிசல். பாட்டமில் இருக்கிறது லாங் பெடிசலாக இருக்குது, டிப்பில் இருக்கிறது ஷார்ட் பெடிசலாக இருக்குது. ஆனால் அம்பல் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் லெவல் ஆஃப் பெடிசல் இருக்கு இல்லையா. இதுதான் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, உனக்கு இன்வலுக்கர் இன்வலுசெல் அதுவும் உனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. இங்கே காமனாக இருக்கிற இந்த பிளேஸில் இருக்கிறது இன்வலுக்கர். இது வந்து ஒரு யூனிட் இல்லையா, காம்பவுண்டு காரியமில் இருக்கிற ஒரு யூனிட் தானே. காரியம் யூல் அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கிற ஒரு யூனிட் அம்பல் யூல் அப்படி டேர்ம் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது இன்வலுக்கர். காமன் ராக்கீஸில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது இன்வலுக்கராக இருக்கும். இதோடைய ஒரு பிரான்ச்சாக இருக்கிற காமன் பாயிண்டில் இருக்கிறது இன்வலுக்கர். அம்பல் யூவில் இருக்கிற இந்த பிளேஸில் இருக்கிறது இன்வலுசெல்லாக இருக்கும். இது இன்வலுசெல், இந்த இடத்துல இருக்கிறது இன்வலுக்கராக இருக்கும். இன்வலுக்கருக்கும் வலுசெல்க்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் காமன் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேர்ல் ஆஃப் பிராக்ட் வந்து இன்வலுக்கர். பிரான்ச்சு இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கிற அம்பல் யூல் சொல்லக்கூடிய ஒரு யூனிட் ஆஃப் அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கிற வேர்ல் ஆஃப் பிராக்டுக்கு நேம் இன்வலுசெல்லாக இருக்கும். கிளியரா. நம்ம ஜியில் இருக்கிறது வந்து சிம்பிள் காரியமாக இருக்கும். அதாவது பேஸில் இருக்கிறது லாங் பெடிசல் மூலமாகவும் டிப்பில் இருக்கிறது யங் பெடிசல் ஷார்ட் பெடிசல் மூலமாகவும் சேம் லெவலில் அப்பியர் ஆகிற சிம்பிள் காரியம்க்கு எக்ஸாம்பிள் சிசால்பினியா. காம்பவுண்ட் காரியம் வரும்போது நமக்கு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து பிரான்ச்சாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இங்கே நமக்கு பெடிசல் வந்து பிரான்ச்டு மேனரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பிரான்ச்டு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் பெடிசிலேட் ஃப்ளாஸ் டெவலப் ஆகும். மோரலெஸ் சேம் லெவல் அப்பியர் ஆகிறது காம்பவுண்ட் காரியமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர். நெக்ஸ்ட் இருக்கிறது அம்பல் காம்பவுண்ட் அம்பல் ரெண்டுத்துலையுமே லென்த் ஆஃப் பெடிசல் சேம் லெவலில் இருக்கும். சேம் ஈக்குவல் லென்த் ஆஃப் பெடிசல் இருக்கும். ஃப்ளாரட்ஸ் எல்லாமே சேம் லெவல் அப்பியர் ஆகும். இங்கே நமக்கு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து தான் ஃப்ளாரட்ஸ் டெவலப் ஆகும். இதில் இருக்கிற காமன் வெல் ஆஃப் பிராக்ட் வந்து இன்வலுக்கராக இருக்கும். இதில் இருக்கிற அம்பல் யூவில் இருக்கிற ஒரு யூனிட் ஆஃப் அம்பலில் இருக்கிற வெல் ஆஃப் பிராக்டோடைய நேம் இன்வலுசெல்லாக இருக்கும்.
நமக்கு காரியம் ஆசிலஸ் அம்பல் ரெண்டுமே மெயின் ஆக்சஸ் ஷார்ட் ஹேண்டுக்கு கொடுத்துருக்குற டைப் ஆஃப் இன்ஃபரசன்ஸாக இருக்கும். இஸ் கிளியரா? எஸ் உனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காரியம் சிம்பிள் காரியம் வந்து சிசார்பினியா, காம்பவுண்ட் காரியம் காலிஃப்ளவர், சிம்பிள் அம்பல் இன்ஃபரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சீபா ஆனியன், காம்பவுண்ட் அம்பல் இன்ஃபரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொரியாண்டம் சட்டமம் ஆர் டாக்கஸ் கரோட்டா ரெண்டுமே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். லாஸ்ட் மெயின் ஆக்சஸ் ஃப்ளாட் அண்ட் எஸ் இது ஹெட் ஆர் கேபிட்டுலம் சொல்லக்கூடிய இன்ஃபரசன்ஸ் இருக்கும். இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளாரேஜ் இருக்கும். ஹெட் ஆர் ரே ஃப்ளாரேஜ் இருக்கும். ஹெட் ஃப்ளாரேஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளாரேஜ் ஒரு ஃப்ளாரில் ஒரு இன்ஃபரசன்ஸில் இருக்கிற கைண்ட் ஆஃப் ஃப்ளாரேஜை பேஸ் பண்ணி ஹோமோகேமஸ் ஹெட்ரோகேமஸ் ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஹோமோகேமஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாரேஜ் இருக்கும். ரே ஃப்ளாரேட்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் லானியா, டிஸ்க் ஃப்ளாரேட்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வெர்னோனியாவாக இருக்கும். ஹெட்ரோகேமஸில் ரெண்டு இன்ஃபரசன்ஸ் இருக்கும். சென்ட்ரலில் வந்து ரே ஃப்ளாரேட்ஸ் இருக்கும். சென்ட்ரலில் டிஸ்க் ஃப்ளாரேட்ஸ் இருக்கும். ஃபெரிஃபரியில் இல்லை மார்ஜின்ஸில் வந்து ரே ஃப்ளாரேட்ஸ் இருக்கும். இதுதான் ஹெட்ரோகேமஸ் ஹெட் இன்ஃபரசன்ஸ். ஹீலியாந்தஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைடாக்ஸ் வந்து ஹெட்ரோகேமஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹோமோகேமஸ்க்கு வந்து வெர்னோனியா அண்டு லானியா எக்ஸாம்பிளாக இருக்கும். இது வரைக்கும் உனக்கு கிளியரா? ரெசிமோஸ் அப்படின்னா மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டட், மெயின் ஆக்சஸ் ஷார்ட் அண்ட், மெயின் ஆக்சஸ் ஃப்ளாட் அண்ட் ஆர் குளோபோஸ் இன்ஃபரசன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடில் சிம்பிள் ரெசிம் ஆர் காம்பவுண்ட் ரெசிம் சொல்லக்கூடிய பானிக்கல், சிம்பிள் ஸ்பைக் ஆர் பெண்டுலஸ் ஸ்பைக் சொல்லக்கூடிய கேட்கின், காம்பவுண்ட் ஸ்பைக் சொல்லக்கூடிய ஸ்பைக்லெட், ஃப்ளஷி இன்ஃபரசன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்பாடிக்ஸ். இப்படி 6 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபரசன்ஸ் மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடில் இருக்கும். மெயின் ஆக்சஸ் ஷார்ட் ஹேண்டில் காரியம் அண்ட் அம்பல் இதுலேயே காம்பவுண்ட் காரியம் காம்பவுண்ட் அம்பல் வரும். மெயின் ஆக்சஸ் ஃப்ளாட் அண்ட் ஆர் குளோபோஸ் இன்ஃபரசன்ஸில் ஹெட் இன்ஃபரசன்ஸ் இருக்கும். இது மேபி ஹோமோகேமஸ் ஹெட்டாக இருக்கலாம் ஆர் ஹெட்ரோகேமஸ் ஹெட்டாக இருக்கலாம். இஸ் கிளியரா? தேங்க்யூ.